ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கனிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் எங்கள் ஊரில் நல்ல மழை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த அன்றைக்கி ஈவினிங் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 4 மணிக்கெல்லாம் மழை வந்துருச்சு. மழை ஸ்டார்ட் ஆகி ரொம்ப அந்த மண் வாசத்துக்கும் அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் மழையாக ஆவணி ஸ்டார்ட் ஆனதும் ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த மலைக்கு வீட்டில் இருக்கிறது ரசித்து பார்த்துட்டு இருக்கிறதே ஒரு தனி சந்தோஷம். அதுவும் ஈவினிங் டைமில் மழை பெய்யும் போது ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருக்கும். அதனால் இன்றைக்கி மழையை என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஒரு டீயும் ஒரு போண்டாவும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. போண்டா ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஆனால் இந்த மலைக்கு அந்த டீயோட அந்த கோதுமை மாவு இனிப்பு போண்டா செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதோட கத்திரிக்காய் வேறு பறிச்சிட்டு இருந்தோம் அந்த மலையில். அதையும் முடிச்சுட்டு அப்படியே போண்டா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2-3 ஏலக்காவை சும்மா அப்படியே பிச்சு போட்டுட்டேன். ரொம்ப ஈஸியாக செய்யணும் டக்குன்னு அப்படின்னா இப்படி தான் டக்குன்னு செய்கிறது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த கோதுமை மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் போடணும். அது என்னென்னா இட்லி மாவு. இதை சேர்த்து நீங்களாம் போண்டா செஞ்சுருக்கீங்களா என்னன்னு தெரியல. அப்படி செஞ்சுருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கோதுமை மாவு கூட நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம், வெல்லம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். அதாவது ரொம்ப ஈஸியாக செய்யணும், டக்குன்னு செய்யணும் அப்படின்னா நான் இப்படி செய்வேன். இது எப்போயாவது தான், ஆப்ஷனல் தான், ரொம்ப ரேராக. இது கூட வந்து இட்லி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு கொஞ்சம் புளிச்ச மாவு இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷான மாவு அப்படின்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 2 நாள் ஆயிடுச்சா மாவு, அதனால் ஒரு 2 கரண்டி மாவு மட்டும் போட்டுட்டு மிச்ச மாவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டேன். அதாவது கோதுமை மாவு 1 டீஸ்பூன், உப்பு, சுகரு, ஏலக்காய் 2 பிச்சு போட்டுட்டேன். அது கூட இட்லி மாவு 2 கரண்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து நல்லா போண்டா போடுற ஸ்டேஜுக்கு பிசைஞ்சிக்கணும். அப்படி எடுத்து போட்டால் அப்படி துணுக்கு மாதிரி வரணும். அந்தளவுக்கு போண்டா மாவு பிசைஞ்சிக்கணும். அப்படி நமக்கு இன்னும் கொஞ்சம் பத்தலை, நிறையா தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இட்லி மாவு கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். வெளியில் வந்து மொறு மொறுன்னு, உள்ளார வந்து நல்லா சாஃப்டாக. இனிப்பு வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது, அரை இனிப்பாக சேர்க்கணும். அப்படி சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த போண்டா. அதுவும் திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க, அவசரத்துக்கு செய்யணும் அப்படின்னா இந்த போண்டா வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் உள்ள வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த மாதிரி இட்லி மாவு சேர்த்து போண்டா வேறு மாடலில் செய்வீங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படின்னு. நானும் ட்ரை பண்ணுறேன். அதோட அப்புறம் எண்ணெய் சூடாயிருச்சு. எண்ணெய் சூடாகிட்டு அந்த போண்டாவை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சேம் சைடு அப்படியே டீயும் போட்டாச்சு. டீ கொதிச்சிட்ருக்கு. போண்டாவும் போட்டு எடுத்தாச்சு. போண்டா நல்லா உள்ள வந்து சாஃப்டாக இருக்கும், மேலே வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போயாவது சாப்பிட்லாம். எண்ணெயில் போட்டு பொரிச்சது ஹெல்தி இல்லை அப்படின்னா எப்போயாவது சாப்பிட்லாம். ஒன்றும் அடிக்கடி சாப்பிடாம எப்போயாவது சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீயும் போட்டு போண்டாவும் போட்டு இந்த மலைக்கு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக போணுச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பறிச்சுட்டு வந்து பூச்சி கத்திரிக்காய் அதெல்லாம் வந்து தனியாக பொறுக்கி பிரித்து எடுத்துகிட்டு இருந்தோம். பூச்சி கத்திரிக்காய் தான் நிறையா இருக்குது. நல்ல கத்திரிக்காயை விட பூச்சி கத்திரிக்காய் வந்து அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து பூச்சி அதிகமாக இருக்குது கத்திரிக்காயில். அதனால் ஒரு பூச்சி இருந்தாலும் அது அடுத்த கத்திரிக்காய்க்கு பரவிடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப பார்த்து எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருந்தோம். அப்படியே கத்திரிக்காய் பொறுக்கிட்டு அந்த போண்டாவையும் சாப்பிட்டுட்டு அந்த அன்றைக்கி ஈவினிங் ரொம்ப சூப்பராக போச்சு. மழை, டீ, இந்த மாதிரி வேலை இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக போச்சு. அந்த அன்றைக்கி ஈவினிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மழை பெஞ்சது மனதுக்கு சந்தோஷமாகவும் நிறைவாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.